ஹலோ கைஸ், ஆடி மாதம் அம்மனுக்கு இவ்வளவு சிறப்புகள் ஏன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெளிவாட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம இதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஆடி மாதம் என்னாலே உங்களுக்கு புராண விதிமுறைகளின்படி, அதாவது சிவபெருமான் பார்வதி தேவியார் சிவபெருமானிடமிருந்து பிரியாத வர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய தவம் இருக்கிறார். தவம் இருக்கும்போது அதை கண்டு ஆச்சரியப்பட்டு சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க. அந்த வரம் தான் எப்படி சொல்கிறது, நம்ம பூலோகத்தில் மக்களை காப்பாற்ற ஒரு பெண் தெய்வமாட்டு உருவெடுத்தது அம்மன். அந்த தீய சக்திகளை அனைத்தையும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக உருவெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மேக்ஸிமம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் இந்த மாதிரி உள்ள பெரிய பெரிய கோயில்கள்லாம் அம்மன் கோயில்களுக்கு மிகப்பெரிய திருவிழா மாதிரியே நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன்னியாகுமரி அம்மன், அகைன் மண்டக்காட்டு பகவதி அம்மன், தென் உங்களுக்கு ஔவையார் அம்மன், முப்பந்தல் இந்த மாதிரி உள்ள கோயில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஔவையார் அம்மன் கோயிலில் மிக சிறப்பு என்னன்னாக்கி, இப்போ மேரேஜ் ஆகாத பெண்களுக்கு இங்கே கொழுக்கட்டை வைத்து செவ்வாவள்ளி இந்த மாதிரி உள்ள ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாவள்ளி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி வைத்து சாமிக்கு வைத்து வழிபட்டால் உடனே அவங்களுக்கு மேரேஜ் ஆகுங்கிற மாதிரி ஒரு புராண விதிகளின்படி சொல்லப்படுது. நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அந்த ஔவையார் அம்மன் கோயில் போனீங்கன்னாலே உங்களுக்கு அதை பற்றி தெரியும். அகெயின் அது மட்டும் இல்லை, இந்த நார்மலாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எல்லா அம்மன் கோயில்களையும் கூழ் இந்த மாரியெல்லாம் வைத்து வழிபடுவாங்க. எதனாலன்னா, உங்களுக்கு அறிவியல் ரீதியாட்டு சொல்லப்போனால் உங்களுக்கு ஆனிக்கு முந்தின மந்திலேருந்து வெயில் காலமாட்டிருக்கும், ரொம்ப வெயிலாட்டிருக்கும். ஆனி ஆடி இந்த மாரி வரும்போது சாரல் மழை அதிகமாட்டிருக்கும். பருவநிலை மாற்றம் வருவதால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாட்டு நோய் பரவுதல், தொற்று நோய்கள் இந்த மாரி நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாட்டிருக்கும். உங்களுக்கு டைபாய்டு, மலேரியா, சிக்கன் பாக்ஸ் இந்த மாரி உள்ள நோய்கள் அதிகமாட்டு பரவும். இதை தடுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு நிறைய வழிமுறைகள், வேப்ப இலை, அது பழைய காலத்தில் அந்த மாரி சிக்கன் பாக்ஸ் இப்போவும் நிறைய இடங்களில் அந்த மாரி பண்ணுறாங்க. வேப்ப இலையை பொருத்தி அந்த வழிமுறைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டு உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, ஆடிப்பூரம்ங்கிறது அம்மனுக்கு பிறந்த நாளுங்கிறது மாரியும் சொல்கிறாங்க. அந்த டேட்டில் உங்களுக்கு அவதார தினமாட்டு மிகப்பெரிய லெவலில் கொண்டாடப்படுது. வளையல் இந்த மாதிரியெல்லாம் சாமிக்கு படையல் வைத்து ரொம்ப பிரம்மாண்டமாட்டு கொண்டாடுவாங்க. அகெயின் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆடி மாதம்னாலே மேக்ஸிமம் அந்த ஒரு ஜொல்லோ அல்லது சிறப்பாட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு வருஷம் வாங்கினீங்கன்னா அது தலைமுறையாட்டு, அது தலைமுறையில் வருடம் அந்த சொல்லோ அல்லது ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினீங்கன்னா அது வருடம் உங்களுக்கு கிடைக்குங்கிறது மாரி சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. பட்டு அறிவியல் ரீதியாட்டு சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டங்களில் அம்மன் கோயில், அதாவது அம்மன் ரொம்ப உக்கிரமாட்டு இருக்கிறதாட்டம் சொல்லப்படுது. ஆனால் அம்மன் சக்தி ரொம்ப ஓங்கி இருக்கும், அகைன் உள்ள சக்திகள்லாம் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கும். அந்த மாரி புராணங்களில் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லை, மேக்ஸிமம் இந்த மாதிரி உள்ள ஆடி மாதம் மேக்ஸிமம் எல்லா வீடுகள்லேயும் அல்லது கோயில்கள்லேயோ வேப்பங்குலையெல்லாம் வைத்து அதிகமாட்டு மாலை போட்டு விரதம் இருந்து பூப்பந்து அந்த மாரி, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு தீயில் இறங்குறது, தீ மிதிக்கிறது,
அந்தமாரி நிறைய பண்ணுவாங்க விரதம் இருந்து. அகைன் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை இது இறந்தவர்களுக்கு மேக்ஸிமம் கடலோர பகுதிகளிலையோ அல்லது ஆறுகள் அந்தமாரி உள்ள இடங்களில் அவங்க முன்னோர்களுக்காக தர்ப்பணம் அந்தமாரி உள்ள விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அதிகமாட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆடி அமாவாசை இல்லாமலே மற்ற சாதாரண அமாவாசைகள்லையும் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் ஆடி மாதங்கிறது உங்களுக்கு அது ஒரு சிறப்பான மாதம். பெரிய பெரிய கோயில்கள்லாம் சதுரகிரி இந்தமாரி உள்ள கோயில்கள்லாம் மக்கள் கூட்டங்கள் அலைமோதும் இந்த ஆடி அமாவாசை இந்தமாரி உள்ள கிழமைகளில். கன்னியாகுமரி நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்தமாரி உள்ள கோயில்கள்லாம் நல்ல சிறப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ மேலும் இதேமாரி சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனல் வழியாட்டு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்.